நீங்க உங்க வீட்டுல வாயடி பொண்ணா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீட்டுல ரொம்ப வாயா தான் இருப்போம். யாருக்கிட்டனாலும் பேசி வந்து ஜெயிச்சுட்டு வந்துருவோம். அப்பா கிட்டே இருக்கட்டும், அம்மா கிட்ட, தம்பி கிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாருக்கிட்டயும் பேசிட்டு வந்துருவோம். நம்ம ஊர்லயும் வாயாடின்னு தான் பேர் வாங்கி வச்சிருப்போம். ஒரு நாள் வந்து நம்ம வீட்டுல நம்ம தம்பிக்கிட்டயோ யாருக்கிட்டயோ ஒரு ஃபேமிலியில ஒருத்தர்கிட்ட சண்டை ஆயிடுது. ஆனா அவங்க வந்து எல்லாருமே அமைதின்ற பேர் வாங்கியிருப்பாங்க. நம்ம மட்டும் தான் வாயாடின்ற பேர் வாங்கி வச்சிருப்போம். அந்த அமைதியா இருக்கிறவங்க தான் அன்னைக்கு வந்து நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க. அதாவது வாய் அதிகமா பேசி நம்மளை அடிச்சு நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா இது வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஆளுங்க கிட்ட தெரியும் போது, ஆனா நம்ம தான் எல்லாத்தையும் அடி வாங்கியிருப்போம் அவங்க கிட்ட. அந்த வெளியே ஆளுங்க கிட்ட தெரியும் போது சண்டை போட்டாங்களா அவங்களா அந்த புள்ள சரியான வாயாடியாச்சு, அது பேசிருக்கோம், அது செஞ்சிருக்கோம், அது அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம தான் வாயாடின்னு பேர் வாங்கி வச்சிருப்போமே. அதனால வாயாடியான நம்மளுக்கு மட்டும்தான் நம்ம எவ்வளவு அமைதியா இருந்தாலும் பழி வரும். ஆனா ஊமைதான் ஊரை கெடுக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியறது இல்ல. ஓகே, உங்க வீட்டுல எப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பாய்.